ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ். நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் வச்சு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸே வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை. வாங்க நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். எல்லாமே நான் ஒரு சின்ன கப்பில் தான் எடுத்திருக்கேன். நான் ஒரு கப் துருவின கேரட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் சின்ன சைஸில் ஒரு வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கோஸ் ஒரு கப் நறுக்கி வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லியும் ஒரு கொத்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடியாக ஸ்லைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணால் எடுத்துக்கலாம். நான் இந்த கப்பில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. இது கூட நான் ஒரு 3 பவுடர் ஆட் பண்ண போகிறேன். அதாவது மஞ்சத்தூள், கார மிளகாய் தூள், அதுக்கப்புறம் ஜீரகத்தூள். இது 3த்தையும் நம்ம சேர்த்து பிசைஞ்சிக்க போகிறோம். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கோஸ் சேர்த்துக்கிட்டோம். அடுத்தது கேரட், அடுத்தது வெங்காயம், அடுத்தது பச்சை மிளகாய், கடைசியாக கொத்தமல்லி, புதினா. இது கூட நான் இந்த வெஜிடபிள்ஸ்க்கும் இந்த கோதுமை மாவுக்கும் சேர்த்தே உப்பு நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். இது கூட நான் ஒரு 1/2 ஸ்பூன் கார மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது கூட எக்ஸ்ட்ரா கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாம், இல்லை வேறு வெஜிடபிள்ஸ் எதுவும் வேணால் சேர்த்துக்கலாம். நான் எதுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் சேர்க்குறேன்னா, வீட்டில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா கேரட், கோஸு, இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும் நம்மக்கிட்ட. அதனால் நான் இதை மட்டும் சேர்த்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம கோதுமை மாவை சேர்த்துக்கலாம் இது கூட. இப்போ இந்த கோதுமை மாவை நல்லா இந்த காய்கறி கூட நம்ம நல்லா பிசைஞ்சு விடலாம். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை இந்த மாதிரி பிசைஞ்சு விடுறதுனால அதில் இருக்க உப்பு எல்லாமே போய் இது கூட சேரும். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக மாவை பிசைஞ்சிக்கணும். ஏன்னா நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம், அதனால் மாவு சீக்கிரமாக இலகும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பூரி மாவு 10க்கு நம்ம நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம ஊற வைக்க தேவையில்லை. ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரிலாம் ஊற வைக்க வேணாம். ஏன்னா நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துருக்கோம். வெங்காயத்தில் இருக்க தண்ணி மாவு கொஞ்சம் நீத்து போக வைக்கும். அதனால் நம்ம உடனே நம்ம உருட்டிடலாம். ஈஸியாக இது ரெடி பண்ணிடலாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. குழந்தைங்களுக்குலாம் நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருக்கோம். எப்பயுமே சாப்பிட்ற மாதிரி ஆர்டினரி சப்பாத்தி மாதிரி இல்லாத இது நல்ல ஒரு வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் பசங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ மாவு நல்லா டைட்டாக பிசைஞ்சாச்சு. இந்த சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சட்னி வெரைட்டிஸ் ஏதாவது தொட்டுக்கலாம். தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி தொக்கு, நான் வெஜ் குருமா அந்த மாதிரி கூட நம்ம தொட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வெஜ் குருமா தான் செஞ்சுருக்கிறேன். அதுக்கு தான் இதை சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கிறேன். சப்பாத்தி திரட்ட வேண்டியது தான். ரெடி ஆயிடுச்சு மாவு. இப்போ நம்ம சப்பாத்தி கட்டியில் மாவு நல்லா கொஞ்சம் நிறையாவே டஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம. அப்போ தான் நமக்கு உருட்டுறதுக்கு நல்லா வாட்டமாக வரும். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி கொஞ்சம் மெலிசாக போடுவோம். அந்த மாதிரி இல்லாத இது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். இதை நம்ம அப்படியே கூட சப்பாத்தி கல்லில் போட்டு எடுக்கலாம். ஆனால் நான் ஷேப்புக்காக ஒரு பாத்திரத்தை வச்சு கட் பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இதே மாதிரி நம்ம மீதி இருக்க எல்லா மாவையும் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எல்லா மாவுமே உருட்டி எடுத்தாச்சு. வாங்க நம்ம இதை தோசைக்கல்லில் போட்டு எப்படி சப்பாத்தி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேனில் கொஞ்சோட எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை நம்ம ஹை ஃப்ளேமில் இந்த சப்பாத்தி போடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ் இது நல்லா 2 சைடுமே நல்லா வெந்திருக்கணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். எண்ணெய் தேவைன்னா கூட இதுக்கு நீங்கள் ஊற்றலாம், இல்லை தேவையில்லைனா கூட ஊற்ற வேணாம். ஆயில் கம்மியான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. ரொட்டி மாதிரி கூட நம்ம அப்படியே போட்டு சாப்பிட்லாம். பாருங்கள் நல்லா 2 சைடுமே குக் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்க எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து வெஜ் குருமா வச்சுருக்கேன். இதுக்கு எந்த சைட் டிஷ் வேணால் வச்சு சாப்பிடலாம். சட்னி வெரைட்டி, குருமா வெரைட்டி எது வேணால் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்னு செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.